ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 23/12/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு டபுளைட் ஸ்திதியின் மூலம் கடின முயற்சிக்கு முடிவு. இன்று தூர தேசத்தில் வசிக்கும் பாப்தாதா தூரதேச குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்காங்க. நீங்கள் அனைவரும் கூட தூர தேசத்தில் இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா பாப்தாதாவும் தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. மிக தொலைவிலும் தொலைவான, அதே சமயம் மிக அருகிலும் அருகில் பாப்தாதாவினுடைய தேசம் இருக்கு. அவ்வளோ தூரம், அதாவது இந்த சாகார உலகத்தின் எல்லையிலிருந்து வெகு தூரம். உலகமே வேறு, நீங்கள் அனைவரும் சாகார உலகத்தில் இருந்து வந்திருக்கீங்க. பாப்தாதா சாகார உலகத்துக்கும் அப்பால் பரலோகத்தில் இருந்து சூட்சும உலகத்தின் வழியா பிரம்மபாபாவை கூடவே அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. பாப்தாதா சொல்றாங்க, சமீபமாகவும் இருக்குது, ஒரு வினாடியில் சென்று சேர முடியும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வருவதற்கு எத்தனை மணி நேரம் பிடிக்குது மற்றும் எவ்வளோ முயற்சி செஞ்சு சம்பாதித்த பணத்தை கொண்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதை சேமிப்பதில் எவ்வளோ காலம் பிடித்தது. ஆனால் பாபாவினுடைய வதனத்தில் இருந்து வருவதற்கும் போவதற்கும் செலவே கிடையாது. சிநேகம் அப்படிங்கிற அந்த சொத்து, இதன் மூலமாக ஒரு வினாடியில் சென்று சேர்ந்துடுவீங்க. எந்த ஒரு முயற்சியும் தேவைப்படுறது இல்லை இல்லையா. பாப்தாதாவுக்கு தெரியும், ராஜ்ய பாக்கியத்தை இழந்ததற்கு பிறகு குழந்தைகள் அநேக ஜென்மங்களுக்காக விதவிதமான உடலுக்கான, மனதுக்கான, செல்வத்துக்கான முயற்சியை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே உலகத்தினுடைய மாலிக், கிரீட சிம்மாசனதாரி, சர்வ பிராப்திகளினுடைய கஜானாவுக்கு மாலிக், இயற்கையும் கூட வேலையார், அத்தகைய ராஜ்ய அதிகாரி, ராஜ்ய பாக்கியத்தை அமைக்கக்கூடியவங்க இப்போ அடிமையாக ஆனதுனால என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆக கடின முயற்சி ஆகுது இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எங்கே ராஜாக்கள் மற்றும் எங்கே சம்பாதிச்சு சாப்பிடும் அரசாங்க சேவகர்? எத்தனை பிறவிகள் சரீரத்தை நடத்துவதற்காக, சரீர நிர்வாகத்திற்கான கர்மம், மனதை பாபா மீது ஈடுபடுத்துவதற்காக விதவிதமான சாதனைகள், அநேக விதமான பக்தி மற்றும் பணத்தை சேமிப்பதற்காக எத்தனை விதமான பல்வேறு பிறவிகளில் பலவிதமான காரியங்களை செய்தாங்க. அத்தகைய கிரீட சிம்மாசனதாரி, சுகம் அமைதியோடு வளரக்கூடியவங்க என்னென்ன செய்ய வேண்டியதாக ஆச்சு. ஆக குழந்தைகளின் கடின உழைப்பை பார்த்து பாப்தாதா முயற்சியிலிருந்து விடுவித்து சகயோகி ஆக்கிட்டார். நொடியில் சுயராஜ்ய அதிகாரி ஆக்கிட்டார் இல்லையா. முயற்சியிலிருந்து விடுவித்து விட்டார். இவங்க அனைவரும் யோசிக்கிறாங்க, வேலையில் இருந்தோ விடுவிக்கல என்று. ஆனால் இப்பொழுது எது செய்தாலும் தனக்காக செய்யலை, ஈஸ்வரிய சேவைக்காக செய்கிறீங்க. இப்போ என்னுடைய வேலை என்று புரிந்து கொண்டு செய்யலை, ட்ரஸ்டியாகி செய்கிறீங்க. அதனால் முயற்சி அன்பாக மாறிடுச்சு. சந்திப்பை கொண்டாடும் அன்பில் கடின முயற்சி இல்லை. இரண்டாவது விஷயமாக பாபா சொல்கிறாங்க, செய்விப்பவர் பாபா, நிமித்தமாக இருந்து செய்கிறவங்க நீங்கள். சர்வ சக்திவான் பாபானுடைய சக்தினால, அதாவது ஸ்மிருதியினுடைய தொடர்புனால இப்போ நிமித்த மாத்திரம் காரியம் செய்கிறவங்க நீங்கள். எப்படி ஒளியினுடைய தொடர்புனால பெரிய பெரிய மிஷின்கள் இயங்குது. ஆக ஆதாரமாக இருப்பது ஒளி. நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு கர்மம் செஞ்சாலும் தொடர்பினுடைய ஆதாரத்தில் தானும் டபுள் லைட் ஆகி சென்று கொண்டே இருக்கீங்க. எங்கே டபுள் லைட் ஸ்திதி இருக்கோ அங்கே முயற்சி மற்றும் கடினம் அப்படிங்கிற அந்த சொல் முடிஞ்சு போகும். வேலையில் இருந்து விடுவிக்கலை, ஆனால் முயற்சியில் இருந்து விடுவிச்சிட்டார் இல்லையா. பாவனை மற்றும் பாவம், அதாவது உணர்வினுடைய வெளிப்பாடு மாறிடுச்சு. ட்ரஸ்டி அப்படிங்கிற அந்த உணர்வு மற்றும் ஈஸ்வரிய சேவையின் பாவனையும் மாறிடுச்சு. இப்போ என்னுடையது என்பது இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க.
3 அடி நிலம் கிடைச்சிருக்குது அப்படின்னா அதை பாபாவினுடைய வீடு என்று சொல்கிறீர்கள் இல்லையா? எனது வீடு என்றோ சொல்வது இல்லை இல்லையா? தன்னுடைய வீட்டில் இருக்கல, தந்தையின் வீட்டில் இருக்கிறீங்க. பாபாவினுடைய கட்டளைப்படி காரியம் செய்றீங்க. தனது விருப்பப்படி தனது தேவைகளினுடைய காரணத்தால் செய்வதில்லை. பாபாவினுடைய கட்டளை எதுவோ அதன் மீது நிச்சயம் மற்றும் விலகியிருந்து செய்றீங்க. என்ன கிடைத்ததோ அது பாபாவுடையது, அல்லது சேவைக்காக சரீரத்துக்காகவும் ஈடுபடுத்துறீங்க என்றாலும் கூட சரீரமும் கூட தன்னுடையது இல்லை. அதையும் பாபாவுக்கு கொடுத்தாயிற்று இல்லையா? உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பாபாவுக்கு கொடுத்துட்டீங்க இல்லையா? அல்லது கொஞ்சத்தை ஒதுக்கி வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா. ஆக பாப்தாதா குழந்தைகளினுடைய பல பிறவிகளினுடைய முயற்சியை பார்த்து இப்போதிலிருந்து அநேக ஜென்மங்களுக்கு முயற்சியிலிருந்து விடுவித்து விட்டார். இதுதான் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய அன்புக்கு அடையாளம்னு சொல்றாங்க பாப்தாதா. எப்படி நீங்கள் அனைவரும் விசேஷமா சந்திக்க வந்திருக்கீங்களோ, பாப்தாதாவும் விசேஷமா சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். பிரம்ம பாபாவையும் வதனத்திலிருந்து அழைச்சி வந்திருக்கிறார். பிரம்ம பாபாவுக்கு அதிக அன்பு இருக்கு. பாபாவுக்கு இருக்கவே செய்து, ஆனா பிரம்ம பாபாவுக்கு அதிக அன்பு இருக்குது. டபுள் வெளிநாட்டினர் மீது விசேஷ அன்பு ஏன்? பிரம்மா சொன்னாங்க, வெளிநாட்டு குழந்தைகளை நீண்ட காலமாக அழைச்சிருக்கிறார். எத்தனை வருடங்களாக குழந்தைகளை அழைச்சிருக்கிறாங்க? அந்த அழைப்பினால் தான் பாபாவிடம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதிக காலம் யார் அழைக்கப்பட்டாங்களோ, மேலும் அதிக காலத்தின் அழைப்புக்கு பிறகு அந்த குழந்தைகள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா விசேஷ அன்பு இருக்கும் இல்லையா? ஆக பிரம்ம பாபா மிகுந்த அன்போடு சாகார ரூபத்தில் வாரிசு ஆவதற்காக உங்கள் அனைவரையும் அழைச்சிருக்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. கேட்டுக்கொண்டே இருக்கீங்க இல்லையா? எத்தனை வருடங்களுக்கு முன் உங்களுக்கு ஜென்மம் கொடுத்தார்? கர்ப்பத்திலோ வந்து விட்டிருந்தீங்க, சாகார ரூபத்தில் பின்னால் பிறவி எடுத்தீங்க. ஆகவே பிரம்ம பாபாவுக்கு விசேஷ அன்பு இருக்குது மற்றும் வருங்காலத்தினுடைய அதிர்ஷ்டத்தை அறிந்து கொண்டும் சிநேகம் இருக்குது. ஜானகி தாதியை பார்த்து பாபா சொன்னாங்க, இப்போ இரட்டை வெளிநாட்டினர் எப்படி பாபாவை பார்த்து குஷி அடைகிறாங்க, அதே மாதிரி உங்களை பார்த்தும் குஷி அடைகிறாங்க. ஏன் அப்படின்னா, பாபா கிட்ட இருந்து பெற்ற பாலனையின் பிரத்யட்ச ரூபத்தை சாகாரத்துல நிமித்த குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக கற்றுக்கொள்றாங்க. ஆகவே விசேஷமா உங்கள் மீதும் அனைவருக்கும் அன்பு இருக்குது. தாதி அல்லது தீதி யாரெல்லாம் நிமித்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய விசேஷ தன்மையாக இதுதான் காணப்படுதுன்னு சொல்றாங்க பாபா. அதாவது அவர்கள பாபாவை பார்ப்பாங்க. பாபாவினுடைய இந்த பாலனையைத்தான் விசேஷமாக அனுபவம் செய்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் தீதி தாதியோடு சந்திக்கிறீங்களோ அப்போ என்ன பார்க்குறீங்க? பாபா சாகார ஆதாரத்தில் சந்திச்சிட்டு இருக்கிறார். அதே மாதிரி அனுபவமாகுது இல்லையா? இதுதான் விசேஷ ஆத்மாக்களினுடைய பாலனை. இதனால் நீங்கள் மறந்துடுறீங்க. பாபா தென்படுவார். ஏன்னா அவர்களின் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு பேச்சிலும் பாபா பாபா என்பது மட்டுமே இருக்கும். ஆகையினால மற்றவர்களுக்கும் கூட அதே பாபாங்கிற வார்த்தை தான் கேட்குது அல்லது காணப்படுது. இன்று தீதியினுடைய நினைவும் வந்து கொண்டு இருக்குது. குப்த கங்கை ஆகிவிட்டார் இல்லையா? அப்படியே 3 நதிகளில் ஒரு நதியை குப்தமாகவே காட்டுறாங்க. இப்போ தீதியோ தாதியினோ நிறைஞ்சிருக்கிறார் இல்லையா? சூட்சும ரூபத்தில் அவரும் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது கர்ம பந்தன ஆத்மா இல்லை, சேவையினுடைய சம்பந்தத்தில் தனது பாகத்தை நடிப்பதற்காக சென்றிருக்கிறாங்க. கர்ம பந்தனத்தில் உள்ள ஆத்மாக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கேதான் காரிய மாற்ற முடியும். மற்றும் கர்மாதித் ஆத்மாக்கள் ஒரே சமயத்தில் நாலாபுறமும் தங்களினுடைய சேவையினுடைய பாகத்தை நடிக்க முடியும். ஏன் அப்படின்னா கர்மாதித். அதனால தீதியும் உங்கள் அனைவரோடு கூடவே இருக்கிறார். கர்மாதித் ஆத்மாவுக்கு டபுள் பார்ட் நடிப்பதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. வேகம் மிக தீவிரமாக இருக்கும். ஒரு வினாடியில் விரும்புகிற இடத்துக்கு சென்று சேர முடியும். விசேஷ ஆத்மாக்கள் தங்களுடைய விசேஷ பார்ட்டை சதா நடிக்கிறாங்க.
அதனால்தான் காற்றை போல் சென்று விட்டார் இல்லையா? அனாதி அவினாஷி திட்டம் உருவாக்கப்பட்டே இருந்தது போலத்தான் இதுவும் விசித்திர பாட்டாக இருந்தது. ஆரம்பத்திலிருந்தே தீதிக்கு விசித்திர டிரான்ஸினுடைய பாட்டு இருந்தது. கடைசியிலும் கூட விசித்திர ரூபத்தின் டிரான்ஸில் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டார். நல்லது. இந்த தேசத்தின் மற்றும் வெளிநாட்டின் அனைத்து சாதக பறவைகளாகிய குழந்தைகளுக்கு, கல்பத்தின் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, சதா பாபாவின் சிநேகத்தில் மூழ்கிருக்கும் லவ்லின் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். பாப்தாதா தனிப்பட்ட முறையில் குழுக்களோடு உரையாடல் செய்கிறாங்க. எங்கெங்கிருந்தோ பாப்தாதா தேர்ந்தெடுத்து தம்முடைய அல்லாவினுடைய தோட்டத்தில் நட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த புஷி இருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. இப்போ அனைவருமே ஆன்மீக ரோஜாவாக ஆயிட்டீங்க. சதா மற்றவர்களுக்கும் ஆன்மீக நறுமணத்தை அளிக்கக்கூடிய ஆன்மீக ரோஜாக்கள் நீங்கள். யாராவது உங்கள் அனைவருடைய அருகில் வர்றாங்க, தொடர்பில் வர்றாங்க அப்படின்னா உங்கள் அனைவரிடம் என்ன அனுபவம் செய்கிறாங்க? இவங்க ஆன்மீகமானவங்க, அலௌகீகமானவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. லௌகீக தன்மை முடிஞ்சு போகுது. யார் உங்கள் பக்கமாக பார்த்தாலும் உங்களுக்கு பரிஸ்தா ரூபம்தான் காணப்படணும். அவங்களுக்கு பரிஸ்தாக்களாக ஆகிட்டீங்க. சதா டபுள் லைட் ஸ்திதியில் நிலைத்திருக்கும் பரிஸ்தாக்களாக காணப்படுவீங்க. பரிஸ்தாக்கள் எப்பொழுதுமே உயரத்தில் இருப்பாங்க. பரிஸ்தாக்களை சித்திர ரூபத்திலும் காட்டுறாங்க. அப்படின்னா ரெக்கைகளை காட்டுவாங்க. எதுக்காக? பறக்கும் பறவைகள் இல்லையா? ஆக பறவைகள் எப்பொழுதுமே உயரத்தில் பறந்துடுது. ஆக தந்தை கிடைத்து விட்டார், உயர்ந்த இருப்பிடம் கிடைத்தது, உயர்ந்த ஸ்திதி கிடைத்தது. வேறு என்ன வேணும்? வெளிநாட்டு குழந்தைகளுடைய கடிதங்களுக்கு பதிலாக பாப்தாதா சொல்கிறாங்க, அனைவருடைய மனதின் அன்பு நிறைந்த அன்பு நினைவு கடிதங்கள் மற்றும் நினைவு கிடைத்தது. குழந்தைகள் இனிமேலும் இனிமையான ஆன்மீக உரையாடலும் செய்கிறாங்க. அப்படின்னா அவ்வப்பொழுது இனிமேலும் இனிமையான புகார்களும் தெரிவிக்கிறாங்க. எப்பொழுது அழைப்பீங்க? நாங்கள் வந்து சேர்வதற்கு ஏன் எங்களுக்கு உதவி செய்வதில்லை? இது போன்ற புகார்களும் கூட பாபாவுக்கு பிடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா பாபாவுக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்வாங்க? ஆகவே பாப்தாதாவுக்கு குழந்தைகளின் செல்ல அன்பு பிடிச்சிருக்கு. அதனால் பாபாவுக்கு அன்பானவர்கள் மற்றும் சதா பாபாவுக்கு அன்பானவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால பதிலுக்கு பாபாவிடமிருந்து சிநேகம் மற்றும் சகயோகம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. விசேஷ மகா வாக்கியம், ஆன்மீகத்தினுடைய சக்தி மூலமாக சம்பன்னமாகுங்கள். சமயத்தினுடைய அனுசாரம் இப்போ உலக ஆத்மாக்கள் உங்களை ஆன்மீகத்தின் சாம்பிளாக பார்க்க விரும்புகிறாங்க. ஆகினால ஆன்மீகத்தின் சக்தினால் நிரம்பியவராக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இதற்காக ஏக பிரதா பவ அப்படிங்கிற ஒரு சொல்லை கவனத்தில் வைங்க. மேலும் தனக்கு தானே அடிக்கோடிட்டு கொண்டு சம்பூர்ண பவித்திரமாகுங்க. எப்படி வெளிநாட்டினரினுடைய சேவைகளில் ஆன்மீக திருஷ்டினுடைய மற்றும் ஆன்மீக சக்தியினுடைய பிரபாவம் படுது. புரியாமல் இருந்தாலும் கூட பரிஸ்தா தன்மையின் தோற்றம் மற்றும் கண்களின் மூலம் ஆன்மீக திருஷ்டியினுடைய முத்திரை பதியுது. ஆகவே இப்போ ஆன்மீகத்தின் ஆழத்தில் சென்று தனது பரிஸ்தா ரூபத்தை வெளிப்படுத்துங்க. பேச்சு என்ன வேலையை செய்கின்றதோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக ஆன்மீகத்தின் சக்தி காரியமாற்ற முடியும். எப்படி பேச்சில் வருவதற்கான அபியாசம் ஆயிடுச்சோ அதே மாதிரி ஆன்மீகத்தினுடைய அபியாசத்தை அதிகப்படுத்துங்க. அப்போ பேச்சில் வருவதற்கான சிந்தனை வராதுன்னு பாப்தாதா சொல்கிறாங்க. யார் சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிடுறாங்களோ அவங்களுடைய விருத்தி திருஷ்டி சுத்தமாக ஆயிடுது. அதில் ஆன்மீகத்தினுடைய சக்தி வந்துடுது. அவங்க சரீரத்தை பார்க்கறதில்ல, முதல்ல திருஷ்டி பார்க்குது. அப்போது விருத்தி செல்லுது. ஆன்மீக திருஷ்டி அப்படின்னா தன்னையும் மற்றவர்களையும் கூட ஆத்மாவாக பார்ப்பது. ஆத்மீக திருஷ்டி அப்படின்னா தன்னையும் மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்ப்பது. சரீரத்தின் பக்கம் பார்த்தாலும் பார்க்காதிருங்க. இப்போது அந்த மாதிரி பயிற்சி செய்யணும்.
சமயத்தினுடைய பிரமாணம் இப்போ ஒவ்வொருவரும் புதிய அழகை பார்க்க விரும்புகிறாங்க. அதனால் ஒவ்வொரு கர்மத்திலும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பேச்சிலும் ஆன்மீகத்தினுடைய சக்தியை தாரணை செய்யுங்க. ஆனால் எப்போ நீங்கள் தங்களையும் மற்றவர்களையும் யாருடைய சேவைக்கு நிமித்தமாக இருக்கீங்களோ அவங்களையும் கூட பாப்தாதாவினால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவங்க அப்படின்னு உணர்ந்து நடக்கிறீங்களோ அப்போதான் ஆன்மீகம் சதா நிலையாக இருக்கும். மனதில் என்ன சங்கல்பம் செய்கிறீங்களோ அதையும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அதாவது இந்த மனமும் கூட ஓர் அடகு பொருள். இந்த அடகு பொருளை கையாடல் செய்யக்கூடாது. ஆக தனது மனம் மற்றும் உடலை மற்றும் வேறு என்னவெல்லாம் நிமித்த ரூபத்தில் கிடைச்சிருக்குதோ, மாணவர்களாயினும் சரி, சென்டர் ஆயினும் சரி, அல்லது ஸ்தூலமான எந்த ஒரு பொருளாயினும் சரி, அவை அனைத்தும் அடகு பொருள்கள் மட்டும்தான். அடகு பொருள் என உணர்வதால் அதன் மேல் பற்றில்லாதவராக இருப்பீங்க. பற்றற்றவராக இருக்கும்போதுதான் ஆன்மீகம் வரும். உங்களுடைய இந்த திவ்ய நேத்திரம், அதாவது பார்வை எவ்வளவுக்கு தெளிவா, அதாவது ஆன்மீகத்தினால நிறைஞ்சிருக்குதோ அவ்வளவு இந்த கண்கள் மூலம் பாப்தாதா மற்றும் முழு படைப்பினுடைய ஸ்தூல சூட்சம மூல 3 உலகங்களினுடைய சித்திரம் அந்த மாதிரி தெளிவாக காணப்படும். எப்படி ப்ரொஜெக்டர் மூலமாக தெளிவாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி இப்போ ஆன்மீகத்தால் நிரம்பியவராக ஆவதற்கான சமயம். ஆன்மீகம் இல்லை அப்படின்னா விதவிதமான மாயாவினுடைய வண்ணங்களில் வந்துடுவீங்க. இப்போ பரீட்சைகளினுடைய பேப்பரை கொடுப்பதற்கு தயாராகுங்க. அதாவது ஆன்மீகத்தினுடைய சக்தினால் நிரம்பியவராக ஆகுங்க. அப்போ ஒவ்வொரு விதமான பேப்பரிலும் பாஸ் ஆக முடியும். இந்த சரீரம் ஈஸ்வரிய சேவைக்காக அடகு ரூபத்தில் கிடைச்சிருக்குது. யாருடைய அடகு பொருளோ அவரது நினைவு அடகு பொருளை பார்த்ததும் வரும். ஆக ஆன்மீக தந்தையினுடையது இந்த அடகு பொருள். அடகு பொருள் அப்படின்னு புரிந்து கொள்வதனால ஆன்மீகம் இருக்கும் மற்றும் ஆன்மீகத்தினால் சதா புத்தியில் அமைதி இருக்கும், களைப்பு இருக்காது. அடகு பொருளை கையாடல் செய்தால் ஆன்மீகத்திற்கு பதிலாக சிக்கலில் வந்துடுவீங்க. அமைதிக்கு பதிலாக மன கலக்கத்தில் வந்துடுவீங்க. சதா மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஞானத்தின் குணம். யார் சுய மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட மனம் உள்ளவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவாங்க. ஆனால் இதில் ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த சொல்லை மட்டும் சேர்த்துடுங்க. மகிழ்ந்திருக்கும் சமஸ்காரம் கூட ஒரு வரதானம். அது சமயத்தில் மிகுந்த உதவி செய்யும். அனைத்து பலவீனங்களில் இருந்தும் விடுவிப்பதற்கான யுக்தி சதா சிநேகியாக ஆகுங்க. யாருடைய சிநேகியாக இருக்கீங்களோ அந்த சிநேகினுடைய துணையினால் ஆன்மீகத்தினுடைய வண்ணம் சுலபமாக படிஞ்சிடும். எப்படி வாயுமண்டலத்தில் ஏதேனும் பொருள் பரவி விடுது அப்படின்னா முழு வாயுமண்டலத்திலும் கொஞ்ச தூரம் வரை அதனுடைய பிரபாவம் ஏற்பட்டுடும். இதே ரீதியில் இத்தனை சகஜ யோகிகள் அல்லது சிரேஷ்ட ஆத்மாக்கள் அனைவரும் வாயுமண்டலத்தை அந்த மாதிரி ஆன்மீகமாக மாற்றிடுங்க. அதனால் அக்கம்பக்கம் உள்ள வாயுமண்டலம் ஆன்மீகத்தின் காரணத்தினால ஆத்மாக்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கும். வாயுமண்டலத்திற்கான அஸ்திவாரம் விருத்தி. ஆக விருத்திகளை எதுவரை ஆன்மீகத்தின் சக்தியினால் சம்பன்ன சக்திசாலி ஆக்கலையோ அதுவரை சேவையில் நீங்கள் விரும்பும் விருத்தி ஏற்பட முடியாது அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. எப்படி எந்த ஒரு ஆத்மாவையும் பிடிக்கணும் அப்படின்னா அவர் வெளியில் போக முடியாதவாறு முற்றுகை இடுறாங்க. அதே மாதிரி விருத்தி மூலம் ஆன்மீகத்தினுடைய முற்றுகை இடுறதுனால எந்த ஒரு ஆத்மாவும் ஆன்மீக கவர்ச்சியிலிருந்து வெளியில் செல்ல முடியாது. இப்போ அத்தகைய சேவை செய்யுங்க. யாராவது எப்படிப்பட்ட அத்தாரிட்டி உள்ளவங்க வந்தாலும் உங்கள் குணங்களின் பர்சனாலிட்டி சர்வ சக்திகளின் பர்சனாலிட்டியின் முன் தலை வணங்கிடுவாங்க. தங்களின் பிரபாவத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியாது. ஆன்மீகத்தின் சக்தியானது அவர்களுக்குள் இருக்கும் விருத்திகளை மாற்றிடும். எப்படி மலர்களினுடைய மனம் உள்ளடங்கி இருக்குது, தனியாக ஆவது இல்லை, அதே மாதிரி உங்களுக்குள்ள ஆன்மீகத்தின் நறுமணம் உள்ளுக்குள் நிறைந்திருக்கணும். மனம் அப்படிப்பட்டது. அது தூரத்தில் இருப்பவர்களையும் கவர்ந்திழுக்கும். தூரத்திலிருந்தே யோசிப்பாங்க, இந்த நறுமணம் எங்கிருந்து வருது. ஆக உங்களுடைய ஆன்மீகம் உலகத்தை கவர்ந்திழுக்கும். ஆகவே ஞானத்துடன் கூடிய இரக்கத்தோடு கூடவே ஆன்மீகத்தின் நஷாவையும் தாரணை செய்யுங்க.
இப்போதைய சமயத்தினுடைய பிரமாணம், ஆன்மீகத்தினுடைய சக்தி மிகவும் அவசியமாக இருக்குது. ஆன்மீகம் இல்லாத காரணத்தினால்தான் இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடைபெறுது. ஆகையினால ஆன்மீக ரோஜாவாகி ஆன்மீகத்தின் நறுமணத்தை பரவ செய்யுங்க. இதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய தொழில். பிராமண வாழ்க்கையினுடைய தொழில் ஆன்மீக ரோஜாவாக ஆகி ஆன்மீகத்தின் நறுமணத்தை பரப்பணும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தனது சக்திசாலி ஸ்திதி மூலம் தானம் மற்றும் புண்ணியம் செய்யக்கூடிய பூஜைக்கும் மகிமைக்கும் தகுதி உள்ளவராக ஆகுக. பூஜைக்கும் மகிமைக்கும் தகுதி உள்ளவராக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க, தனது சக்திசாலி ஸ்திதி மூலம் தானம் மற்றும் புண்ணியம் செய்யணும். கடைசி சமயத்தில் எப்போ பலவீனமான ஆத்மாக்கள் சம்பூர்ண ஆத்மாக்களாகிய உங்கள் மூலமாக பிராப்தியினுடைய அனுபவம் கொஞ்சமாவது செய்கிறாங்களோ, அப்போ இதே கடைசி அனுபவத்தின் சமஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு அரை கல்பத்துக்கு தங்களுடைய வீட்டில் ஓய்வாக இருந்து பிறகு துவாபர யுகத்தில் பக்தராகி உங்களுக்கு பூஜை மற்றும் மகிமை செய்வாங்க. அதனால் கடைசி நேரத்தின் பலவீனமான ஆத்மாக்களுக்கு மகாதானி வரதானி ஆகி அனுபவத்தினுடைய தானம் மற்றும் புண்ணியம் செய்யுங்க. இந்த ஒரு வினாடியின் சக்திசாலி ஸ்திதி மூலம் செய்யப்பட்ட தானம் மற்றும் புண்ணியம் அரை கல்பத்துக்கு பூஜைக்குரிய மற்றும் மகிமைக்குரியவர்களாக உங்களை ஆக்கிவிடுங்கிறாங்க பாபா. ஸ்லோகனில் பாப்தாதா சொல்கிறாங்க, பரஸ்திதிகளில் அதாவது பிரச்சனைகளில் பயப்படுவதற்கு பதிலாக சாட்சியாகி விடுவீர்களானால் வெற்றியாளர் ஆவீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பயப்படுறதுக்கு பதிலாக சாட்சியாக ஆயிடுங்க, வெற்றியாளராக ஆகலாம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.